2025 ஆனி மாதம் கடக ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது? கடக ராசியை பொறுத்தளவுக்கு விரயஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதமாக இந்த ஆணி மாதம் இருக்கிறதுனால எதிரிகள் உதிரியாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். அல்லது எதிரிகளுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஏற்றமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய தருணமாக இந்த ஆணி மாதம் அமையும். பாக்கிய ஸ்தானத்தில் வேற சனி பகவான் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகளை கொடுக்கக்கூடியது. யாரெல்லாம் உங்களை கெடுத்து பார்க்கணும்னு நினைச்சாங்களோ அவங்கெல்லாம் ஏறெடுத்து உங்களை பார்க்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய மாதமாக இந்த ஆணி மாதம் அமைய போகுது. உங்களுடைய ஜென்ம ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பிரீத்தி சுரேஷ். ஆனி மாதம் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. ஆமாங்க, 2025 வரப்போற ஆனி மாதத்துக்கு 12 ராசியோட மாத பலன்களை தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போறோம். அதாவது 2025 ஜூன் 15ஆம் தேதி முதல் 2025 ஜூலை 16ஆம் தேதி வரை இருக்கிற 12 ராசியோட மாத பலன்களை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அண்ட் நமக்காக பலன் சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் டாக்டர் ராம் சார் அவர்கள் நமக்காக காத்துட்டு இருக்காரு. அவரை நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். 2025 ஆனி மாதம் கடக ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போறோம். அதாவது ஜூன் 15 2025 முதல் ஜூலை 16 2025 கடக ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது சார்? கடக ராசியை பொறுத்தளவுக்கு விரயஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதமாக இந்த ஆணி மாதம் இருக்கிறதுனால எதிரிகள் உதிரியாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். அல்லது எதிரிகளுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஏற்றமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய தருணமாக இந்த ஆணி மாதம் அமையும். பாக்கிய ஸ்தானத்தில் வேற சனி பகவான் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகளை கொடுக்கக்கூடியது. யாரெல்லாம் உங்களை கெடுத்து பார்க்கணும்னு நினைச்சாங்களோ அவங்கெல்லாம் ஏறெடுத்து உங்களை பார்க்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய மாதமாக இந்த ஆணி மாதம் அமைய போகுது. உங்களுடைய ஜென்ம ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள மட்டும் ஒன்று வாக்குவாதம் வரும், அல்லது தேவையில்லாத பிரிவுகள் ஏற்படும். எந்த மாதிரி சண்டை சச்சரவு செய்து பிரிவு அப்படிங்கிறத விட சாதாரணமாகவே உத்தியோக ரீதியாக அல்லது தொழில் ரீதியாக அல்லது வியாபார ரீதியாக கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் பிரிவு ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் வந்துட்டு இருக்கும். கடகராசியை சேர்ந்த எந்த குடும்பத்தில் ஆணி மாதத்தில் பிரிவு வருதோ அந்த குடும்பத்தில் ஆணி மாதம் முழுவதுமே பரிவு அப்படிங்கிற பாசம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது இன்னொரு உண்மையாக இருந்துட்டு இருக்குது. லாபஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால பெண்களுக்கான வருமானங்களை அதிகப்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருந்துட்டு இருக்கும். கடகராசியை பொறுத்தளவுக்கு பொதுவாகவே கடகராசியை சேர்ந்த ஆண்கள் பெண்களை மதிக்கக்கூடிய, பெண்மையை உண்மையாக மதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக நன்மையான வாழ்க்கையை வாழக்கூடிய இயல்பு கடகராசிக்கு அதிகமாகவே இருந்துட்டு இருக்கும். அப்படி உள்ள உங்களுக்கு சூரிய பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய, கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே ஒரு சில விஷயங்களை சிந்திச்சு செயல்பட்டால் நல்லது அப்படிங்கிறது சாஸ்திரம் சொன்னது. ஆனால் கடகராசியை பொறுத்தளவுக்கு ஆணி மாதத்தில் சிந்திக்காமல் செயல்பட்டால் கூட வெற்றிகளை சந்திக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் முழுவதும் அமையும் அப்படிங்கிறது உண்மை. எந்த மாதிரியான விஷயமாக இருந்தாலும் அதற்கு தகுந்த திட்டங்களை தீட்டி அந்த திட்டங்களை நல்ல முறையில் பயன்படுத்தி நட்டமில்லாத மிகப்பெரிய நன்மைகளை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் முழுவதும் அமையும். அதாவது வருமானம் வருது அப்படின்னு சந்தோஷப்படுறதை விட அந்த வருமானம் இந்த வாரம் மட்டுமல்ல, இந்த மாதம் மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதும் நிலையான வருமானங்களாக மாற்றி காட்டக்கூடிய ஒரு வல்லமையும் கடகராசிக்கு இந்த மாதத்தில் நிச்சயமாகவே அமையும். பொதுவாகவே ஆணி மாதம் அப்படிங்கிறது கடகராசிக்கு நல்ல நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய, இது நாள் வரையில் ஒரு சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, கடகராசிக்காரர்கள் இயல்பாகவே 15 நாள் நல்லா இருப்பாங்க, மீதி 15 நாள் சோர்வாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அது என்ன காரணம்னு கேட்டோம்னு வைங்களே, நீ கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவானாக இருக்கிறதுனால சந்திர பகவான் மாதத்தில் 15 நாள் வளர்பிறையாக இருக்கிறதுனால மீதி 15 நாள் தேய்பிறையாக இருக்கிறதுனால அவங்க வாழ்க்கையில் சோர்வு இருக்குங்கிறத சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த ஆணி மாதத்தில் 15 நாள் மட்டுமல்ல 32 நாட்களுமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய, அதே மாதிரி முதன்மையான தகுதிகள் கிடைக்கக்கூடிய மாதமாக அமையும். கடகராசிக்கு இந்த ஆனி மாதம் அற்புதமா இருக்கு, ஒரே வெற்றிகளாக குவிய போதுன்னு சொல்லி ரொம்ப பாசிட்டிவாக பேசியிருக்கீங்க. நன்றி சார். சார், நிறைய பேருக்கு வாழ்க்கையில் அவங்களால ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா துரோகம்
கூட இருக்கிறவங்க கிட்டே வந்து நடந்திருக்கோம். அது வந்து பிஸ்னஸ் ரீதியாக இருந்தாலும் சரி, உறவுகள் மூலமாகவும் சரி, நண்பர்கள் மூலமாகவும் சரி, அதுலேருந்து ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் ஒளி பெறத்துக்கு குலதெய்வ விருட்சம் எந்த அளவுக்கு உதவியாக இருக்கும்? பொதுவாகவே எதிரிகளை கூட மன்னிக்கலாம், துரோகத்தை மன்னிக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது அப்படிங்கிறது ஒரு பழமொழியாகவே இருந்துகிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட துரோகம் கூட இருந்தே குழி பறிக்கக்கூடியது, அல்லது நண்பனை போல் நல்லது சொல்கிற மாதிரியே கெடுக்கக்கூடியது. இன்றைக்கி நிறைய சொந்த பந்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அவங்கள விட நாம் முன்னேறணுங்கிற எண்ணம் இருக்குது இல்லையா, அது நியாயமானதா சந்தோஷமானதா ஒரு வகையில் ஏற்றுக்கலாம். ஆனால் நம்மளை தவிர்த்து யாருமே முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு சொந்த பந்தம், உறவுகள், நட்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நாசுக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கடமையாக இருந்துகிட்டு இருக்குது. யாராக இருந்தாலும் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது அவங்க முன்னேறாங்க அப்படிங்கிறத விட அவங்க முன்னேற்றத்தை நம்ம முன்னேற முடியலையே அப்படின்னு கவலைப்படுறத விட நம்மளை விட அவங்க முன்னேறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பல்வேறு வகையில் சூச்சகமாக சூழ்ச்சியாக செயல்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தயவு செய்து இந்த கலிகாலத்தில் புரிஞ்சுக்கணும். சொந்தம் அப்படின்னு சொந்தம் கொண்டாடி தேவையில்லாத ஒரு சோர்வுகளை, தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை, நல்லா இருக்கிற குடும்பத்தில் நச்சு பாம்பு பூந்த மாதிரி தேவையில்லாத பேச்சுக்களை பேசி தேவையில்லாத ஒரு முரண்பாடுகளை ஏற்படுத்தக்கூடிய சொந்த பந்தங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த காலத்தில் அந்த மாதிரி ஆகாத சொந்தங்களையும் ஆகாத நட்புகளையும் உங்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய, அல்லது ஆகாத சொந்தம் ஆகாத நட்புகளை அப்புறப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு அமைப்பு இந்த ஆன்மீகம் கலந்த இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது உண்மை. நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் பட்டு அனுபவிச்சதுக்கப்புறம் நம்ம ஒருத்தரை வந்து பிரித்து வைக்கிறோம் அப்படிங்கிறத விட முன்னாடியே ஒருவர் கெட்டது செஞ்சதுக்கப்புறம் அதில் சாமி கும்பிட்டு அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணி விரதம் இருந்து தப்பிச்சு வர்றோம் அப்படிங்கிறத விட அவங்க கெட்டது பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியப்படுத்தி ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்குள்ள விரிசல் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு உண்டான சிறப்பு. ஓகே சார். ஸோ ஆனி மாதம் 2025 கடக ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்றதை வந்து ரொம்ப எடுத்து சொன்னீங்க அழகா. அது மட்டும் இல்லாமல் துரோகத்திலிருந்து மீண்டு வர்றதுக்கு நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணணுங்கிறத குலதெய்வ விருட்சம் வச்சு எடுத்து அழகாக சொன்னதுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி. ஸோ நேயர்களே, நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ராஜயோகம் டிவியில் இந்த மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள், குறிப்புகள், பலன்கள், பரிகாரங்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்கோம். அது உடனுக்குடன் உங்களுக்கு தெரியணும்னா ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க பல பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்ற விருப்பம் இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட் புக்கிங்க்கு மட்டுமே. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.